உங்களுக்கு பேய் கதை பிடிக்குமா? பேயை கண்டு பயமா? உங்களுக்கான சேனல் இதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு இரவில் யாரும் வெளியும் போக மாட்டாங்க, உள்ளே இருந்து யாரும் ஊருக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். ஏன் இரவு நேரத்தில் வெளியேருந்து உள்ளேயும் உள்ளேருந்து வெளியும் போக மாட்டாங்கன்னா, அந்த ஊரில் 3 விதமான கதைகள் சொல்லப்படுது. அதில் மிக முக்கியமான ஒரு கதை, ஒரு கன்னி பெண். அந்த பெண் யாரோ அவளை கொடுமைப்படுத்தியதால் அவள் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போன இடம்தான் அந்த கல்லறை. அதனால் அந்த ஆவி அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும், அங்கே வர ஆண்களை, முக்கியமாக ஆண்களை அடிக்கிறதாகவும், அவங்க அடித்து கொன்னுறதாகவும் பேசப்படுது. அதோட ஒரு வறுமையில் வாழிய ஒரு குடும்பத்தில் தனித்து விடப்பட்ட ஒரு சின்ன பையனை ஊரார் ஒதுக்கி வச்சிட்டதுனால, அந்த பையன் உணவில்லாமல் செத்து போயிட்டதுனால அவன் அடக்கப்பட்ட இடத்துலேருந்து அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு கதை. முன்னால் பல வருடங்களுக்கு முன்பு இறந்து போன ஒரு வயதான ஒரு ஆள், அவர் அந்த ஊர் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியால் சுற்றி வந்துட்டு இருக்கிறதாகவும், இந்த ஊரில் பல்வேறு விதமான கதைகள் சொல்லப்பட்டு அந்த ஊர் மக்கள் இரவு நேரத்தில் வெளியும் போகாமல் உள்ளேயும் போகாமல் அடங்கிடுவாங்க. அந்த ஊரில் லைட் இருக்காது, எந்த விதமான புதிய விஷயங்களே இல்லாத காலகட்டம் அது. அதனால் அந்த ஊர் 6 மணிக்கு மேலே எவ்வித நடமாட்டம் இல்லாமல் இருளில் முழுகிடும். யார் வீட்லேயும் ஒரு லைட்டு கூட எரியாது, ஒரு விளக்கு கூட ஏற்ற மாட்டாங்க. 6 மணிக்கு மேலே இருள் சூழ்ந்த அந்த கிராமம் அப்படியே வாழ பழகிட்டு இருக்க அந்த கிராமத்திற்கு, அந்த ஊருக்கு தெரியாமல் வெளியூர்லேருந்து வர்றவங்க இரவு நேரத்தில் அந்த அலறல் சத்தம் கேட்கறதாகவும், குழந்தைகள் அழுவது போல் சத்தம் கேட்கறதுனாகவும், யாரோ பின்னாடியே விரட்டிட்டு வர்றதாகவும், ஜல் 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 என்று சலங்க சத்தம் கேட்கறதாகவும் பயந்து அலறி அடித்து ஓடினவங்களும் இறந்து போனவங்களும் பல பேர் இருந்ததால் அந்த ஊர் அதை முழுமையாக நம்பி இரவு நேரத்தில் வெளிவராமையே இருந்தாங்க. இதனால் அந்த ஊரில் உள்ள பெரியவங்கள்லாம் கூடி எப்படியாவது அந்த 3 பேய்களையும் கட்டி போட்டுடலான்னு பல்வேறு விதமான முயற்சியை பண்ணுறாங்க. அப்படி பல்வேறு விதம் முயற்சி பண்ணும்போது பலவித சாமியார்கள் யாரோரோ வராங்க. வரவங்கெல்லாம் இரவு நேரத்தில் அங்கே பூஜை பண்ண போகிறாங்க. காலையில் அங்கே யாருமே இல்லாமல் ஆயிடுறாங்க. அதனால் ஊர்காரவங்க மேலும் பயந்து போய் எல்லாரும் 6 மணிக்கு மேலே வெளியே போகிறதே இல்லை. ஊரே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஒருத்தர் வந்தார். ஊரே அவரை வரவேற்று அழைச்சிட்டு போய் எல்லா வித பணிவிடங்களும் செய்து என்ன காரணம், எதற்காக நாங்களாம் இப்படி இருக்கோங்கிறத அவர்கிட்ட சொன்னாங்க. அவரும் பொறுமையாக கேட்டுட்டு, கவலைப்படாதீங்க, இந்த பேய்களை நான் ஓட்டுறேன் அப்படின்னு அந்த ஊருக்காரவங்களுக்கு அவர் வாக்குறுதி கொடுத்தார். அவர் ஒரு ஃபாதர். அந்த ஃபாதர் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்த உடனே அடுத்த நாளே அந்த ஊரில் மழை பெய்ஞ்சது. எல்லாருக்கும் ஃபாதர் மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் 1 வாரம்தான் அமாவாசை வருவதற்காக இருந்த நேரத்தில் அவருக்கு அந்த 1 வாரமும் ராஜ மரியாதையை அந்த ஊரில் பண்ணாங்க. எல்லா வித பணிவிடையும் செய்தாங்க. அவர் இருந்த அந்த 7 நாளும் அந்த ஊர் ஒரு திருவிழா கோலமாகவே இருந்துச்சு. யாரும் கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கு இரவு அந்த கல்லைகளை போய் தங்கி நீங்கள் இத்தனை காலமாக நம்பிக்கிட்டு இருந்துக்கலாம் பொய்ங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு நேரத்தில் அவர் நடந்து போய்கிட்டே இருந்தார். எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த ஃபாதர் கல்லறை நோக்கி போய்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு இடி மின்னல், சட 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 சத்தங்கள், அங்கே எங்கேயோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம். இதெல்லாம் கேட்குற ஃபாதர் 2 ஸ்டெப் போனவனே ஒரு தயங்கி நின்று சுற்றி முற்றி பார்க்குறார். இருந்தாலும் அவர் தன்னம்பிக்கையோடு அவர் பிடிச்ச அந்த சுருவத்தை பிடிச்சிக்கிட்டே நேராக நடந்து போய்கிட்டே இருக்கார். அப்போ ஊர் மக்கள் அங்கேருந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த இடி மின்னல் சவுண்டை கேட்டு பதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஃபாதர் நேராக நடந்து போய் ஒரு கல்லறையை போய் அடைஞ்சி அங்கே போய் உட்கார்றாங்க. அந்த கல்லறையில் ஒரு ஆணியை எடுத்து அந்த கல்லறை மேலே அந்த சுத்தியலை கொண்டு அந்த ஆணியை அடிச்சுக்கிட்டே இருக்கார். அடித்து முடிச்சுட்டு அப்போ பார்த்தா ஒரு மின்னல். ஃபாதர் எழுந்திரிச்சு திரும்புகிறார். அவரை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பிரமிப்பு. அதோட இருள் சூழுது. மக்கள் எல்லாம் காலையில் விடிஞ்சு பார்க்குறாங்க.
ஃபாதர் எங்கே வந்துட்டாரான்னு எல்லாரும் அவளோட பார்க்கும்போது அந்த கண்ணுக்கெட்டு தூரம் வரைக்கும் ஃபாதர் தெரியல. உடனே ஊராரெல்லாம் அந்த கல்லறை நோக்கி வேகமாக ஓடி வராங்க. பகல் நேரத்தில் கல்லறை நெருங்க 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 கிட்டக்க போகும்பொழுது அங்கே மழையில் அப்படியே அலைஞ்சி ஒரு பரபரப்பாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கல்லறை மேலே ஃபாதர் குப்பர் படுத்து கிடக்கார். எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அப்படியே ரத்தம் மூடி இருக்கு. எல்லாம் ஷாக்காகி அப்படியே நிற்கிறாங்க. அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, நம்ம சொன்னது உண்மைதான். இரவு நேரத்தில் இப்படி நம்ப போயிருந்தாலும் நமக்கு இப்படி தான் இருக்கும். பேய் இருக்குது, இனிமேல் யார் சொன்னாலும் நம்பக்கூடாது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அப்படியே நடந்து போய் ஃபாதரோட உடம்பை அப்படியே பெரட்டுறான். அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது, இரவு நேரத்தில் ஃபாதர் ஆணி அடிக்கும்போது அந்த மக்கள்லாம் அன்பாக போட்டு கொடுத்த அந்த டாலர் அதுவும் அந்த கல்லறை மேலே இருந்திருக்கு. அது மேலே ஃபாதர் ஆணியால் அடிச்சிருக்காரு. அடித்து முடிச்சுட்டு இது தெரியாத ஃபாதர் எழுந்திருக்கும் போது அந்த செயின் இழுக்கும் போது அவர் பேய் தான் இழுக்குதுன்னு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே இறந்து கிடக்கார். இதை பார்த்த மக்களுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, இது வரைக்கும் அந்த கல்லறைக்குள்ளே யாருமே போக முடியாது, ஆணி கூட அடிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டதில் ஆணி அடிச்சிட்டாரு. ஆனால் அவர் பதக்கத்து மேலே அடித்ததுனால தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டு பல பேருக்கு பயம் விட்டு போயிடுச்சு. ஆனால் பல பேர் இல்லை, இந்த ஆணியை இந்த பதக்கில் அடிக்க வச்சதே பேய் தான் அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு மாறி இருந்தாலும் பல பேர் வெளியூருக்கு போயிட்டு பல பேர் உள்ளூருக்கு வந்தாலும் லைட்டு வெளிச்சம் எல்லா விதமான டெக்னாலஜி அந்த ஊருக்குள்ளே வந்தாலும் இன்னும் சில பேர் இரவு நேரத்தில் அந்த ஊரை விட்டு வெளியேருந்து உள்ளேயும் போகாமல் காலங்காலமாக அதே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. இது நான் சின்ன வயசில் கேள்விப்பட்ட கதை. இது போல் உங்களுக்கு ஏதோ கதை தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் விலாவரியாக சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கதை உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கு தெரியும். அதே போல் உண்மையாகவே நடந்த பலவிதமான கதைகளை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு பேய் கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் த்ரூ விலாக்.